உலகளாவிய மொழிகளிலே என் தாய்மொழி தமிழ் மொழியை உயர்ந்த மொழி, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மூத்த மொழி. அந்த மொழியுடைய சிறப்புகள் கொஞ்சம்தான் தெரிந்து. இந்த மொழியினுடைய சிறப்புகளிலே இந்த மொழியை வளர்ப்பதிலே பெரும் பங்கு நாயன்மார்களுக்கு ஆழ்வாருக்கு. தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருவருட்பா, திருப்பாவை, திருவம்பாவை, திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, கந்தர் அனுபூதி, கந்த புராணம், பெரிய புராணம், நாச்சியார் மொழி, ஆழ்வார் பாசங்கள் போன்ற மிக சிறந்த பக்தி இலக்கியங்கள் தமிழ் மொழி. நீங்க படிக்கிற பாடங்கள்லாம் பார்க்கணும். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவெல்லாம் பாடியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சங்ககால இலக்கியங்கள்ல நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, 10 பரிபாடல், கலித்தொகை என்னும் 8 தொகை சங்க நூல்கள், திருமுருகாற்றுப்படை, சிறு பாணாற்றுப்படை, பெரும் பாணாற்றுப்படை, பெருநராற்றுப்படை, முல்லை பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுங்கல் வாடை, குறிஞ்சி பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடு கடாம் என்னும் 10 பாட்டு சங்க நூல்கள். எந்த மொழியாவது சிறப்பு இருந்தா கிடையாது. உலகத்தில் எந்த மொழியும் சரி இந்த சிறப்பு கிடையாது. அடுத்து திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகள், இன்னா 40, இனிய 40, கார் 40, களவழி 40, ஐந்தினை 50, திணைமொழி 50, ஐந்தினை 70, திணைமாலை 150, திரிகடுகம், ஆசார கோவை, வடமொழி, சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, ஏழாதி, இந்நிலை என்னும் 17 நீதி. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மற்ற இடங்களில் மனிதர்கள் காட்டு பிராணியாக இருந்த போது தமிழின் பெருமையை உணர்த்துவதற்காக அப்பவே புலவர்கள் பாடித்த நீதி நூல்கள். அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, மலையாவதி, குண்டலகேசி 50 காப்பி. அதற்கு அடுத்து அகத்தியம், தொல்காப்பியம், புறப்பொருள், வெண்பாமாலை, நன்னூல், 12 பாட்டியல் போன்ற இலக்கண நூல்கள் மற்றும் இறையனா கலைஞர். அதுக்கப்புறம் கம்பராமாயண வழிநூல், முத்தொள்ளாயிரம், முக்கூடர் பண்டு, நந்தி கலமரம், கலிங்கத்து பரணி, மூவர்களா போன்ற எண்ணற்ற சிற்றிலக்கிய வகை. அதுபோல ஐயா ஒரு அருமையான புத்தகத்தை இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மொழியின் மிகச்சிறந்த பண்பை செம்மொழிக்கான கீழ்கண்ட 11 தகுதிகளை கொண்டிருப்பதால் உலக மொழியிலேயே செம்மொழி தமிழ் மொழி மட்டும்தான், சந்தேகமே கிடையாது. ஆனா அதுக்கு என்ன தகுதி இருக்குனாக்கா, தொன்மை, தனித்தன்மை, புதுமை பண்புகள், நடுவு நிலைமை, தாய்மை தன்மை, கலை பண்பாட்டு தன்மை, தனித்து இயங்கும் தன்மை, இலக்கிய இலக்கண பலம், கலை இலக்கிய தன்மை, உயர் சிந்தனை, மொழி கோட்பாடு, இந்த 11 பண்புகளையும் கொண்ட உலகின் மூத்த மொழி தாய்மொழி. இந்த மொழியை வளர்க்கிறதுக்கு, தமிழ் மொழியை வளர்த்த சமய புலவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகர் மொழியை வளர்த்தாங்க. அதுபோல 12 ஆழ்வார், சைவ வளத்தோட சேக்கிலார், திருமூலர், அருணகிரிநாதர், குமரகுருவர். ஆழ்வார்கள்ல பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் நாச்சியார், தொண்டரடி கொடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்க. அவங்கெல்லாம் இந்த மொழியை வளர்த்திருக்காங்க தமிழ் மொழி. அப்புறம் இந்த தமிழ்ல அந்த காலத்திலும் சரி, சங்க காலத்திலும் சரி, பாடிய புலவருடைய பேர் எந்த நாட்டு மக்களை பார்க்கவே முடியாது. வரலாற்று சார்பில் இருக்கு. அகம்பன் மாலாதனார் புலவருடைய பட்டியல், தமிழ் குறிப்புகளோட பட்டியல். அகம்பன் மாலாதனார், அஞ்சியத்து மகள் நாகையார், அஞ்சில் அஞ்சியார், அஞ்சில் ஆந்தையார், அண்ட நெடு கல்வியார், அடை நெடு கல்வியார், அணிலாத முதியார், அண்ட மகன் குரு வலிதியார், அடியன் விண்ணத்தனார், அதி இளங்கீரனார், அம்மூவனார், ஐ நாகனார், அரிசி கிளார், அல்லக்கீரனார், அழிசி நச்சாத்தனார், அல்லூர் நன்முள்ளையார், அறிவுடை நம்பி, ஆரியன் பெரும் கண்ணன், ஆடுமுறை மாசாத்தனார், ஆதி மந்தி, ஆர்காருக்கிறார் மகனார், வெள்ளை கண்ணத்தனார், ஆலங்குடி மங்கனார், ஆலத்தூர் கிளார், ஆலமேரி சாத்தனார், ஆவூர் கிளார் மகனார் கண்ணனார், ஆவூர் காவிரிகள் சகாதேவனார், ஆவூர் கிளார் ஆலியார், ஆவூர் மூலன் கீரனார், இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தனார், இடைக்காடனார், இடைக்குள்ளூர் கிளார், இடையில் சேர்ந்தல் கொற்றனார், இடையில் நெடுங்கீரனார், இம்மன் கீரனார், இரணிய முத்தத்து பெருங்குன்றூர் பெரும்
கௌசியனார் இருங்கோன் ஒள்ளையன் செங்கண்ணனார் இருத்தியூர் கொற்றன் புலவன் இரும்பட தலையார் இளங்கீரத்தியார் இளங்கீரனார் இளநாகனார் இளந்திரையன் இளந்தேவனார் இளம் புல்லூர் காவிரி இளம் பூதனார் இளம் பெருவழுதி இளம் போதியார் இள வீரனார் இறகுடி குண்டனாரன் இறையனார் ஈனி சந்த நாகனார் ஈழத்து பூத தேவனார் உராய் குடிக்கிறார் உக்கிர பெருவழுதி உமட்டூர் கிளா பகனார் வரம் கொற்றனார் உம்பர்காட்டு இளம் கண்ணனார் உருத்திரனார் உலோச்சனார் உவர்கண்ணூர் புள்ளக்கீரனார் பூந்தினை புலவர் உரையனார் உறையூர் இளம்பன் வாணியனார் உறையூர் ஏலிச்சேரி உடமோசியார் உறையூர் கதுவாய் சாத்தனார் உறையூர் சல்லியன் குமரனார் உறையூர் சிறுகந்தனார் உறையூர் சாயனார் உறையூர் மருத்துவன் தாமோதரனார் உறையூர் முருகன் சாத்தனார் ஊட்டியார் ஊட்டித்தை ஊர்புதி பசுகுடையார் ஏற்றியனார் ஏழுத்தையார் இருமிகிரியார் இருமிகிரியார் மகனார் கடவனார் ஏழுப்பள்ளி நாகூர் குமரனார் ஐயாறு சிறு வென்றையார் ஐயூர் முடவனார் ஐயூர் குலத்தீரனார் ஒப்பூர் மாசாத்தனார் ஒப்பூர் மாசாத்தியார் ஒரு சிறை பெரியனார் ஒருத்தனூர் உள்ளையும் தந்த பூத பாண்டியன் ஓதங்காணி ஓதந்தாயார் ஓரம் போகியார் ஊரி பிச்சையார் ஊரில் உழவர் அவ்வையார் கண்புல் வெள்ளத்தார் கச்சிப்பேடு இளந்தச்சன் கச்சிப்பேடு காஞ்சி கொத்தனா கச்சிப்பேடு பெரும் தச்சனா கடவுளூர் சாண்டிலியன் கடவுள் கண்ணனா கடியலூர் உருத்திரம் கண்ணனா கடுந்துறை காவினா கோவர்த்தனர் கோவூர் கிளார் கோவேங்கை பெருங்காவனார் கோழிப்பத்தவனார் கோழியூர் கிளாமகனார் சிறியனார் கோநாட்டு எரிச்சலூர் மாடலர் மதுரை குமரன் சங்கவருணன் நாகரிய சக்தி நாதனா சல்லியன் குமரனா சாகலாசனார் சாத்தந்தையா சாத்தனா சிவபிரகாசா சிறுமூலிகனா சிறுவைத்துறையா சிறையுரி ஆந்தையா சித்தரை சாத்தனா செங்கண்ணா செவ்வியனா சிம்முல பேரியனா செயலூர் இளம்பன் சாத்தன் கொத்தனா செய்தி வல்லுவன் பெரும் சாத்தன் செல்லூர் கிளாமகனா பெரும்பூதன் கொத்தனா செல்லூர் துளசியின் கண்ணனா சேந்தன் கண்ணனா செம்பூரனா சேந்தன் கீரனா சேரமானந்தை சேரமான் எல் குட்டுவன் சேரமான் கணைக்கால் இருவரை சேரமான் கோட்டமல் துஞ்சிய மாக்கோதை சோநாட்டு முனியலூர் சிறுத்தன் தும்பியா சோழன் பலமற்று துஞ்சிய கிள்ளி பலவன் சோழன் நலங்கிள்ளி சோழன் நல் உத்திரன் தற்கால் ஆத்திரேயன் செங்கண்ணனா தங்கால் பொற்கொள்ளன் வெண்ணாகனா கனிமகனா தாமாபுல் கண்ணனா தாமோதரனா தாயின் கண்ணனா தாயின் கண்ணியா தாயுமானவர் திப்பு தோலா திருத்தாமனா தீமுதி நாகரா தும்பி சேத்தியரனா துறையூர் வாழும் வாழும் கொத்தனா துறையூர் ஓடைக்கிலா திருநூரியா தெய்வூர் பல கைத்தினா துறைரதரன் தேவகுலத்தா தேவனா தொழித்தலை விழுத்தண்டின துருந்தியாமூர் சாத்தனா தொல்கவிலர் நக்கண்ணையா நக்கீர நப்பசலையா நப்பண்ணனா நப்பாலத்தனா நம்பி குட்டுவன் நடுவில் தலையா நரைமுடி நெட்டையா நல்லச்சுதனா நல்லத்துவனா நல்லரிசியா நல்லாவத்திலா நல்லறியரேனா நல்லூர்த்தினா நல்லூர் சிறு வேதவியா நல்லனியா நல் வலிதியா நல்விளக்கனா நல்வெள்ளியா நல்வேகனா நற்சேந்தினா நற்றம் போற்றனா நற்றமனா நன்மகளா சிறு வேதாதியா நன்னாகனா நன்னாகையா நாகமுகத்தன் நாமருமகன் இளங்கண்ணன் நிகழ்ந்தன் கலைக்கூட்டு தண்டானா நெடுங்கலத்து பரண நெடும்பள்ளியத்தானா நெடும்பள்ளியத்தின் நெடுமண்டிலவினா நெட்டுமையா நெய்தங்காத்தியா நெய்த சாகித்த ஆவூர்கிலார் நெய்தற்றத்தன நொச்சி நியமங்களார் நோய்பாடியார் பக்குடகை நெருக்கடியார் படுமரத்து மோசிக்கிறார் படுமரத்து மோசிக்குட்டனார் பதவிகளார் பதுமனார் பரணர் கடுந்தொடை காவீரன் கடுவன் இளமகனா கடுவன் இளமையினா கடுவன் மன்னனா கணக்கான் தந்தனா கனியன் பூங்குற்றோனார் கண்ணகரனார் கண்ணகரன் கொற்றனார் கண்ணன் கொற்றனார் கண்ணம் புலனார் கண்ணனார் கதக்கண்ணனார் கதப்பிள்ளையார் கத்தர் நெந்தரத்தார் கபிலர் கம்பர் கைத்தூர் கிளார் கயமனார் கருங்கூலனார் கருவில்லை பூதனார் கருவூர் கிளார் கருவூர் கண்ணம்பாலனார் கருவூர் கதப்பிள்ளை சாத்தனார் கருவூர் கலிங்கத்தார் கருவூர் கோசானார் கருவூர் சேரமான் சாத்தன் கருவூர் நண்பாமனார் கருவூர் பௌத்தனார் கருவூர் பூதன் சாத்தனார் கருவூர் பெருஞ்செழு பூதனார் கல்பூர் சிறுமுறையா கல்லாடனா கவிமகன் கலாத்தலையார் கலாக்கிய வெட்டியினார் கலாக்கிய வெற்றியார் கலைஞர் யானையா கல்லைக்குடி பூதம் புள்ளனார் பள்ளியில் ஆசிரியரார் கார்கை பாடினியார் நெச்சல்லையார் காசிவன் கீரன் காட்டூர்கிலா மகனார் கண்ணனா காப்பியும் சேர்ந்தனார் காப்பியாற்று காப்பியனார் காமஞ்சியில் குளத்தார் காரிக்கிலா காவிரி கடிகையா காவட்டனா காவல் பெண்டு காவல் முல்லையா காவிரி பூம்பட்டணத்து கந்தரத்தா காவிரி பூம்பட்டணத்து காரி கண்ணனா காவிரி பூம்பட்டணத்து செங்கனா காவேரி பூம்பட்டணத்து சேந்தன் கண்ணனா காவேரி பூம்பட்டணத்து பொன்வாளினார் மகனார் நற்பூதனார் கிடங்கில் காவிரி கீரன் கண்ணனா கிடங்கில் காவிரி பெருங்கொற்றனார் கிடங்கில் குலபதி நக்கணனா கிள்ளி மங்களக்கிழார் கிள்ளி மங்களக்கிழார் மகனா சேர கோவனா கிரங்கீரனா கிரந்தையன் குடபுலவியனார் குடவாகீத்தனார் குட்டுவன் கண்ணனா குட்டுவன் கீரனா குண்டுகட் பாலியாதனா குதிரை தெரியனா குப்பை கூலியா குமட்டூர் கண்ணனா குன்னெழுந்த நப்பசலையா குலத்தனா குலமனா குலமதானே குரமகள் இளவெயிரி குரமகள் குடியேறி குடியிறையா குறுங்கீரனா குறுங்குடி மருதனா குறுங்குடியில் கிளார் குன்றம் முதலா குன்றியனா குன்னூர் கிளார் மகனா கூடை குழியா கூடலூர் கிளார் கூடலூர் பழுக்கனா பூவன் மைந்தன் கூற்றம் குமரனா கேசவனா குடிமங்கலத்து வாதுஞன் சேர்ந்தனா கொட்டம் குளவனா
கொல்லன் அரிசி கொல்லி கண்ணன் கொல்ல மரக்கனர் கொற்றனர் கோகுந்தனர் கோடை பாடிய பெரும்பூதன் கோட்டமல துஞ்சி சேரவான் கோட்டையூர் நல்லந்தையார் கோன்மான் எதிர்கோட்டனார் கோப்பெரும் சோழர் பராயனார் மருவங்கோவை பல்மனார் கொரநாட்டு பெருங்கோட்டனார் பணம்பாரனார் பாண்டவன் கண்ணனார் பாண்டியன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் பாண்டியன் ஏனாதி நெடுங்கண்ணனார் பாண்டியன் தலையாளர்களுக்கு செல்வந்த நெடுஞ்செழியன் பாண்டியன் பன்னாடு தந்தார் பாண்டியன் மாறன் மருதி பாரதம்பாடி பெரும் தேவனார் பாடி மகளிர் பாதுகாப்பார் பாலை கௌதமனார் பாலை மாடி பெரும்பெருக்கு பாவை கொட்டியார் பிசிராந்தையார் பிரமசாரி பிரமணர் பரான் சாத்தனார் பொதுப்பெய்து வண்ணக்கன் கம்பூர் வீரர் புல்லார் பெய்தனார் பூங்கூர் துறையார் பூங்கண்ணன் பூதம் கண்ணனார் பூத பாண்டியன் தேவி பெருங்கோட்டார் பெருந்து பூதம் பிரலார் பூதனார் பூதத்தேனார் பெருங்கண்ணனார் பெருங்கந்தூர் பிலார் பெரும் கௌசியனார் பெரும் சாத்தனார் பெரும் சிக்கனார் பெருமலை சாத்தனார் பெரும் தேவனார் பெருந்தோர் பெருஞ்சாத்தன் பெரும் பதுமனார் பெரும்பாக்கன் பெருவொழுகி பேயினார் பேய்மகள் இளவைகை வேடாளாயில் பேரி சாத்தனர் பேரையின் முருவனார் புதுகைக்கு கீரந்தை பொதுவில் கிளார் மகனார் நெற்கண்ணி புதுவில் புல்லாத கண்ணியார் கொத்தியார் பொய்யார் பொருந்தரியார் கீரனார் பொன்முடியார் பொன்னாரன் போதனார் போத்தை பசலையார் மணவாடிய மாதம் கீரனார் மதுரை அளக்கர் ஞாலர் கவிஞர் மகனார் மன்னனார் மதுரை அருள் வணிகன் இளவேட்டனார் மதுரை ஆசிரியர் கோடம் கொத்தனார் மதுரை இளங்கண்டி கௌசியினார் மதுரை இளம் கௌசியினார் மதுரை இளம்பாலாசிரியர் சேந்தன் கூத்தனார் மதுரை ஓலைக்கடை கண்ணம் பூந்தாராயத்தனார் மதுரை ஓலைக்கடையத்தார் நல்வில்லையார் மதுரை கடையத்தார் மகன் வெண்ணாகனார் மதுரை கணக்காயனார் மதுரை கண்டாதித்தனார் மதுரை கண்ணத்தனார் மதுரை கவுனிபுரத்தினார் மதுரை கள்ளிக்கடையத்தின் வெண்ணாகனார் மதுரை காமக்கடி நம்பாளத்தனார் மதுரை காரூரி கூத்தனார் மதுரை கொல்லன் மதுரை கொல்லன் வெண்ணாகனார் மதுரை சுள்ளம் போதனார் மதுரை தந்தன் கண்ணனார் மதுரை தமிழ் கூத்தனார் நாகன் தேவனார் மதுரை தமிழ் கூத்தனார் மதுரை பாடலாசிரியர் மதுரை படைவங்கை மண்டியார் மதுரை சேர்த்தன் கொட்டனார் மதுரை பாலாசை நப்பனார் மதுரை பாலாசை நற்றவனார் மதுரை புள்ளங்கனார் மதுரை பூதநில நாகனார் மதுரை பூண்ட நாகன் கேட்டனார் மதுரை பெருங்கோடர் மதுரை பெருமதனார் மதுரை பெருமதர் நாகனார் மதுரை போத்தனார் மதுரை மருதங்களார் மகனார் சூர்தனார் மதுரை மருதங்களார் மகனார் பெருக்கண்ணனார் மதுரை மருதங்களார் மகன் இளம்போத்தன் மதுரை வேலாசன் மருங்கூர் கிளார் பெரும் கண்ணனார் மருங்கூர் பட்டினத்து சேர்ந்தன் குமரனார் மருங்கூர் பாகை சாத்தன் பிரியனார் பூதனார் மருதம்பாடி இளம் நடுக்கோ மருதலின் நாகனார் மலையனார் மல்லனார் மாங்குடி மருதனார் மாலூர் கிளார் மாதீர்த்தன் மாமிலார் மாமுலனார் மாயேந்தன் மார்கண்டேயனார் மாலை மாறன் மாவளத்தன் மாலுகத்த காமக்கண்ணியார் மாற்றோதுக்கு நாம் பசையார் மார்குத்தியார் மீலைக்கந்தன் விளைபெருநந்தன் விளைவிப்பித்தன் வீரேறி குண்டியார் முக்கள் ஆசான் வெள்ளையார் முடங்கி கிடந்த நெடுஞ்சேரலாளர் முடப்பான் கண்ணியார் முடத்திருமாறன் முதுகூத்தனார் முதுகின் கண்ணனார் முப்பெரும் நாகனார் முரட்டியூர் குடி நாகராயர் உள்ளியூர் பூதியார் முழங்கீரனார் மயூர கோவனார் மோசி கண்ணத்தனார் மோசி கீரனார் மோசி கொற்றவன் மோசி கரையனார் மோசி சாத்தனார் மோசி தாசனார் வடநெடுந்தத்தனார் வடவண்ணன் தாமோதரன் வடமோகன்கிறார் வடுமலைவாதத்தி வருவண்ணர் வண்ணக்கன் சூர்மன் குமரனார் வண்ணப்புற கந்தரனார் வாடா பிராந்தன் வாயிலா தேவன் வாயிலன் கண்ணன் வான்மீகியார் விட்டர் குதறியார் திருச்சியூர் நன்னாகனார் விரியூர் நன்னாகனார் வில்லகை பதிலினார் வெளியற்பேரை பெரு கண்ணனார் விற்றூத்து மூதையினார் விண்ணூற்று மன்னக்கன் தத்தனார் வினைதொழில் சோகியனார் வீரை வெளியே தித்தனார் வெண் கண்ணனார் வெண் கொத்தன் வெண்ணி குழந்தியார் வெண்பூதன் வெண்பூதியார் வெண்மணி பூதி வெள்ளாடியனார் வெள்ளையத்தினார் வெள்ளிக்கிதியார் வெள்ளருக்கிளையார் வெள்ளைக்குடி நாகனார் வெள்ளை மலார் நெறிபாடிய காமக்கண்ணியார் வேட்டக்கண்ணன் வேமத்து கண்ணன் கூத்தன் வேமத்து குமரன் ஒட்ட குத்தம் மற்றும் பின்பார்ப்புலர்கள் அஞ்சியன் அடிச்சது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் வந்து பாடி வச்சுக்கிறாங்க. சங்ககால புலவர் சங்ககால வீடு இருக்கிறது பொண்ணுக்கு கை சோறு இத்தனை போறாங்க தமிழ். அதாவது என்ன ஒரு சில சிறப்புனாக்கா ஜாதி மதம் இனம் பேதம் இல்லாம தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லா தமிழ் எல்லாரும் இதான் ஒரு இடத்துல கோயில் பாடி இருக்கிறாரு, அரசன் பாடி இருக்கிறார், போலீஸ் பாடி இருக்கிறார், விவசாயம் பாடி இருக்கிறார். சொன்னது பூரா ஆண்பார் புலவர். அப்ப இதுல இன்னொரு சிறப்புனாக்க எனக்கு என்ன ஒரு பெரிய பயிற்சி ஒரு வரலாற்றை நான் பதிவு செய்யும். இன்னைக்கு நம்ம யூடியூப் எடுக்கிறதுனாக்க இன்னைக்கு எத்தனை ஆடுகள் தான் சரி இது ஒரு வரலாற்று பதிவு. நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி வணக்கம். எல்லாரும் வணக்கம். எல்லாரும் ஏன்னா எப்படிப்பட்ட புலவர்கள் ஒரு தமிழ்நாடு தந்திருக்கு பார்த்தீங்களா? 5ஆம் உலக தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் முறையிலே உங்கள் முத்துக்குமரனார் திருக்கடை. இன்னொரு சிறப்பு அவெல்லாம் பாடிச்சாங்க. இந்த நூற்றாண்டுல என்னுடைய நண்பர் 5வது தலைவர் நான் தான் அவர் இன்னைக்கு வந்து இரட்டை பிள்ளைத்தன்மை ஒரு அருமையான நூல்.
ஆயிரம் பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்கிறாங்க. ஆனா இரட்டை பிள்ளைத்தமிழ் படிச்ச நானே ஆசிரியருக்காக இன்று ஐயாவுடைய சிறப்புக்கு அரசு தெரியல. இரட்டை பிள்ளைத்தமிழ். அடுத்து மற்றும் பெண்பால் புலவர்கள் யாராவது அச்சித்தை மகள் நாகையா, அல்லூர நன்முல்லை, ஆதி மந்தி, இளவயலி, குப்பை உருவை, ஒக்கூர் மாசாத்தியா, கருணா கற்கரியா, கவியரசி, கலாத்தியர் ஏற்றியா, கல்லில் ஆத்திரையா, காக்கை பாடினியா, நெச்சல்லையா, காமக்கரி பசலையா, காரைக்கால் அவ்வையா, காவல் பெண்டு, கீழாக்கியர் ஏற்றியா, உடப்புலவியா, குமளி நாள நாபசலையா, குமளி ஞால நப்பசையா, புறமகள் இளவெயினி, புறமகள் குடியேனி, புறமகள் இளவீனியா, கூகை கோகிலா, தமிழரின் பெருமாள், தாயங்கண்ணி, புறம் 250, நக்கண்ணையா, நல்லிசைப்புலவி வெள்ளியா, நல்வெள்ளியா, நெட்டிமையா, நெடுமல்லியத்தை பசலையா, பாரி மகளிர், பூங்கல் திரையா, பூங்கல் முத்திரையா, பூதப்பாண்டியின் தேவியா, பெண்மணி பூதியா, பெருங்கோப்பெண்டு, வேய்மகள் இளவெயினி, வேயலா, பேரையன் உருவலா, தொத்தியா, பொன்முடியா, கோத்தலை பசலையா, மதுமலை கடையத்தார், மார்பித்தியா, ஏபிய பித்தி, மாத்தோகத்து நாப்பசலையா, முள்ளியூர் பூதியா, பரவங்க ராமன் தேவியா, தருமலையா இருத்தி, வில்லிபுத்தூர் போதையா, வெள்ளி குவைத்தியா, வெள்ளி வீதியா, விரிவாரிய காம கண்ணிய சித்தர்கள் 10 சித்தர்கள். அந்த சித்தர்கள்லாம் நம்மளை போட்டிருக்காங்க. இன்னைக்கு டாக்டர் மருத்துவம் வந்து கண்டுபிடிக்கப்படுற நோய்களுக்கு பூரா சித்தர்கள் இன்னைக்கு சித்த மருத்துவ நூல் இருக்கு. சித்தர்கள் வந்து அதை குணப்படுத்தி இருக்காங்க. அந்த வகையில 10 சித்தர்கள் திருமூலர், ராமதேவர், உபமுனி, இடைக்காடர், கண்விந்திரி, வான்முகி, கமலமுனி, மோகநாதர், புதமை சித்தர், மச்சமுனி, பொங்கனர், பதஞ்சலி, நந்திதேவர், பூதகுரு, பாம்பாட்டி சித்தர், சட்டமுனி, சுந்தராதேவர் போறாங்க. இது உட்பட்டு அப்புறம் அகப்பை சித்தர், அழுகடி சித்தர், ஆதிநாதர், வேதாந்த சித்தர், சதோகநாதர், இடைக்காட்டு சித்தர், உண்மை சித்தர், உண்ணாத்தி சித்தர், ஞான சித்தர், மௌன சித்தர், பாம்பாட்டி சித்தர், கல்லூரி சித்தர், கஞ்சமலை சித்தர், நுண்டி சித்தர், விளையாட்டு சித்தர், பிரமாண சித்தர், கடுவல் சித்தர், சங்கல் சித்தர், திரியோன் சித்தர், இதெல்லாம் வளர்த்திருக்காங்க. இது மற்றொரு பட்டியல். இதுல நவநாத சித்தர்கள் அடங்கும். வால்மீகியா, பதஞ்சலியா, துர்வாசகர், ஊர்வசி, முதமுனி, வரரிசி, வேதமுனி, கஞ்சமுனி, வியாசர், கௌதமர். பெரிய ஞானபுர சித்தர்கள் 49 பதினங்களிலும் மாறுபடும் பட்டியலை தெரிவித்து காலங்கி, கமலநாதர், கலசநாதர், யூகி, கருணானந்தர், போகர், சட்டநாதர், பதஞ்சலியார், கோரக்கர், பவனந்தி, புலிப்பாளி, அழகனி, பாம்பாட்டி, இடைக்காட்டு சித்தர், கௌசிகர், வசிட்டர், பிரம்மமுனி, தியாகர், தன்வந்திரி, சட்டமுனி, புன்னாத்தீசர், நந்தீசர், அகப்பை, தொங்கர முனிவர், மச்சமுனி, குருபாதநாதர், பரத்துவாசர், கூன் தண்ணீர், கடுவரி, ரோமரிசி, காக விசுந்தர், பராசுரர், தேரையர், குலத்தியர், சுந்தரானந்தர், திருமூலர், கருவூரர், சிவாக்கியர், தொழுகர், பாவச்சித்தர், ஸ்ரீ சிவஞான பாளைய சுவாமிகள், நவநாதர், சத்தியநாதர், சௌரநாதர், ஆதிநாதர், அனாதிநாதர், வகுலிநாதர், மதகநாதர், மச்சநாதர், கஜேந்திரநாதர், கோரக்கநாதர், அஷ்டவசுக்கு, சப்தரிசி. சித்தர் பட்டியல் கணக்கில் பெரியவண்டே போகும். சித்தர் பட்டியல்லாம் எடுத்து முடியாது. அது சித்தரோட நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் இது மாதிரி நிச்சயமா சித்தராக இருக்குமா நம்முடைய சகப்பு அப்படிதான். இப்படி சித்தர்கள் பற்றிய கணக்கிலாத பெரிய கொண்டு செல்கிறது கிடைத்தது மட்டுமே. முன்னால் 300 BC இனிய மொழி வாய்மொழி எவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மொழியை எவரால் அழிக்க இயலாது பெருமை கொள்வோம். தமிழ் சொல்லடா, தமிழ் இல்லடா. ஆக இப்படி எல்லாம் வந்து பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நிறைய புலவர்கள் இருக்கிறாங்க. சங்ககால இலக்கியத்தை புரட்டி பார்த்தாக்கா ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கு. அந்த வகையில் ஒரு சிறப்பு இன்னும் இதுக்கப்புறம் இந்த நூற்றாண்டு நிறைய தமிழர்கள் தோன்றி நிறைய தமிழர்கள் சிறப்புகளை பேசியிருக்காங்க, பாடியிருக்காங்க. அந்த வேலையை என்னுடைய நண்பரும் நிறைய தமிழ் பற்றி நூல் இருக்காரு. 5ஆம் உலக தமிழ் சங்கத்தின் தலைவராகிய உங்கள் முப்பர் நானும் தமிழ் முழக்கம் இந்த நூல் இருக்கிறேன். 5ஆம் உலக தமிழ் சங்கத்தை ஏன் தோற்றுவிச்சோம்? ஏன்னா முதல் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம், இந்த 3ம் மன்னர்களால் தோற்றுவிக்கப்பட்டது பல ஆண்டுகளுக்கு முன்பாக. 4ஆம் தமிழ் சங்கத்தை வந்து ராமாபுரத்தில் மன்னர் சேதுபதி தொடங்கினார். 5ஆம் உலக தமிழ் சங்கத்தை கலைஞர் நடத்திய செம்மொழி மாநாட்டுல கலந்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உலக நாட்டுல அறிஞர்கள்லாம் வந்திருந்தாங்க. கோவையில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டுல கலைஞர் நடந்த செம்மொழி மாநாட்டுல உலகத்துடைய தமிழ் அறிஞர்கள்லாம் வந்திருந்தாங்க. அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. இந்த மாநாட்டில் நான் பேசினேன். இன்னொரு சிறப்பு கேட்டாக்க மாநில முதல்வர் ஸ்டாலினுடைய மைத்துனர் ராஜேந்திரன் நினைக்கிறேன், அருமை நண்பர்
அதாவது ஸ்டாலின் அம்மாவுடைய உடன்பிறந்த தம்பி. அவரு நானும் ஒரு அரங்க பேசிட்டு இருக்கோம். நானும் அவரும் 5ஆம் உலக தமிழ்ச்சங்கத்துடைய தலைவர் முறையில முத்துக்குமரனாகிய நானும் ஸ்டாலின் நான் முதல்வருடைய மைத்துனர் அம்மா துர்காவுடைய தம்பி ராஜேந்திரன் ஐயாவுடைய பேரு. நாங்கெல்லாம் அந்த அரங்கில பேசணும். முன்னாடி இருந்து அம்மா துர்கா ஸ்டாலின் கலைஞர் குடும்பத்தெல்லாம் அந்த பேச்சை கேட்டிருந்தாங்க. ஒரு பெரிய பார்ட்டி எங்களுக்கு கிடைச்சது. அப்ப அந்த உலகநாட்டுடைய அறிஞருடைய தொடர்பில் கிடைத்த பிறகு அந்த துணிவோடு 5ஆம் உலக தமிழ் சங்கத்தை 2009ஆம் ஆண்டிலே ஆரம்பித்து 2011ஆம் ஆண்டிலே பதிவு செய்தேன். அது இன்று வரை தமிழர்களை பாராட்டுவது, தமிழர்களை பாராட்டுவது என்று எங்களுடைய நிலைப்பாடு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. நிறைய நூல்களை எழுதியிருக்கிறது. திருக்குறளை பற்றி ஆய்வு செய்து நிறைய நூல் எழுதியிருக்கிறேன். திருக்குறள் தேசிய அறிவிக்கும் சொல்லி கடலூருக்கு சென்னை வரைக்கும் தமிழர்கள் நடைபெறும் திருக்குறள் தேசிய அறிவிக்கிறது. அது 5வது நோக்கமாக மீண்டும் நாம் சொல்வது திருக்குறளை மத்திய அரசு தேசிய அறிவிக்க வேண்டும். தமிழ் மொழியை இந்தியாவில் எல்லா இடங்களிலும் சரி தமிழ் மொழியை கட்டாயம். ஏன்னா தமிழ்ல இவ்வளவு பெருமை இருக்கு, இவ்வளவு சிறப்பு இருக்கு. இதுல கோடியில் ஒரு பொது கூட மற்றும் சிறப்பு வாய்ந்த மொழியை ஏன் இந்தியாவுடைய ஒரு ஆட்சி மொழியாக ஆக்குகிறார்? அது முதல்வருக்கு மாண்புமிகு பாரத பிரதமருக்கு வேண்டுகோள், 5வது வேண்டுகோள், எங்கள் தமிழ் மொழியை இந்தியாவில் ஆட்சி மொழியாக ஆக்குங்கள். தமிழை இந்தியாவில் எங்கும் கட்டாய பாடமாக என்று சொல்லி இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற உலக நாள் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் அறிஞருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கூறி நன்றி கூறி இந்த வணக்கங்கள்